معين أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத்துடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் ரமதானுக்கு முந்தைய வகுப்புகளிலே. சூரத்துல் ஹுஜராத்துடைய உங்களுக்கு தெரியும் 49வது அத்தியாயத்தில் இறுதியாக 11வது வசனத்தை நாங்கள் பார்த்து முடித்தோம். எங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஹுஜராத் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒழுக்கங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சூரா. ஈமான் முழுமையாக பூர்வப்படுத்தப்பட்டதன் பின்னால் ரசூலுல்லாஹ் அவர்களுடன் இருந்த அந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அந்த பாசறையிலே வளர்ந்த அந்த நபித்தோழர்களை அல்லாஹ் தஆலா மென்மேலும் பக்குவப்படுத்துவதற்காக சூரத்துல் ஹுஜராத்தை இறக்கினார். அதிலே முக்கியமாக அல்லாஹ்வுடனான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடனான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை எப்படி நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் எந்த அளவு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், நாங்கள் எப்படி அவர்களுடன் நடந்து கொள்வது என்ற ஒழுக்க விடயங்களும், அதே போன்று அடுத்த கட்டமாக முஃமின்கள், அதாவது இப்ப காபிர்களுடனான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப முஃமின்களுக்கு இடையில எப்படி நாங்கள் அந்த சக வாழ்வை ஏற்படுத்திக் கொள்வது, பிரச்சனைகளின் போது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒழுக்க விழுமியங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுத்தரக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஹுஜராத். மிக முக்கியமான ஒரு சூரா. இன்றைய காலத்திலே அடிக்கடி நாங்கள் வாசிக்க வேண்டிய மிக சுருக்கமான ஒரு சூறாவாகவும் இருக்கு. 49வது அத்தியாயம் அந்த சூறா. எனவே நாங்கள் இறுதியாக மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்ப்பதை அல்லாஹ் தஆலா, அதாவது மற்றவர்களை நாங்கள் இழிவாக நாங்கள் பார்ப்பதனை தடுத்த அந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இன்றைய வகுப்பிலே முழுமையான அந்த சூறாவை முடிக்குமாறு ஏவப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எப்படி சரி நான் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த சூறா முழுக்க நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பெரிய வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்க முயற்சி பண்ணுவோம். அப்ப அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இதுவும் நிதா ஈமானி என்று சொல்லப்படக்கூடிய ஈமானிய கட்டளை என்றுதான் நாங்கள் இந்த சூறாவுக்கு நாங்கள் பெயரிட்டோம். ஈமானிய கட்டளைகள் எத்தனையோ வந்து 9 ஈமானிய கட்டளைகள் இருக்கின்றது. அதுல இதுவும் ஒரு முக்கியமான ஈமானிய கட்டளை. என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن. அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எண்ணங்கள் என்று சொல்வது தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن, பொதுவாக இந்த எண்ணங்களிலே சிலது வந்து பாவமாக இருக்கின்றது. நாங்கள் தீய எண்ணங்கள் வைத்தால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? தேடுவோம், என்ன நடக்குது. அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வலா தஜஸ்ஸஸு, மற்றவர்களுடைய குறையை நீங்கள் தேட வேண்டாம், துருவி ஆராய வேண்டாம், பின்னால போய் பார்த்து என்ன செய்யறாரு, நான் நினைச்சது சரியா என்றதை நான் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டியே நாங்கள் தேடுவோம். அல்லாஹ் கூறுகிறார், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் தேட வேண்டாம், மற்றவருடைய குறையை நீங்கள் துருவி தேட வேண்டாம். அடுத்த கட்டம், அடுத்த மிகப்பெரிய ஒரு தடையை அல்லாஹ் தஆலா விதிக்கின்றான். இதுதான் சமூகத்துல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய எல்லா விதமான சிக்கல்களுக்குமான தீர்வு. அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய இந்த அடுத்த கட்டம், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களிலே சிலர் சிலரை வைத்து சிலரை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், திக்ருக அஹாக பிமா யக்ரஹு, புறம் என்று சொன்னால் உங்களுடைய சகோதரன் அவரை பற்றி நீங்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியை அவர் வெறுப்பாரே, அதுதான் புறமாக இருக்கின்றது. அவரிடத்தில் அந்த விடயம் இருந்தாலும் நாங்கள் புறம் என்று தான் சொல்லுவோம். அவரிடத்தில் இல்லாவிட்டால் என்ன சொல்லுவோம்? அவதூறு. பக்கத்து பஹத்தஹு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இருந்ததை நீங்கள் கூறினால் புறம் பேசிவிட்டீர்கள், இல்லாவற்றை கூறினால் நீங்கள் அவதூறு கட்டிவிட்டீர்கள். அல்லாஹ் தஆலா வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் தஆலா அந்த புறத்தை எப்படி ஒப்புவிக்கின்றான் சொன்னால், அந்த ஊமை புதுனமான ஒரு ஊமையை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ, உங்களிலே ஒருவர் அவருடைய சகோதரர், அடுத்தவரில் அவருடைய சகோதரர் மரணித்த நிலைமையிலே அந்த அவருடைய மரணித்த சகோதரருடைய மாமிசத்தை உண்ண விரும்புவாரா? ஃபகரிஹ்துமூ, அல்லாஹ் கூறுகின்றான் பதிலே, நீங்கள் வெறுப்பீர்கள். எனவே புறம் பேசுவது என்பது அந்த அளவு மோசமான ஒரு பாவமாக இருக்கின்றது. எப்படி நீங்கள் அந்த காரியத்தை வெறுக்க வேண்டுமோ அதே போன்று நீங்கள் புறம் பேசுவதனை வெறுக்க வேண்டும். சகோதரன், உயிருடன் இருக்கக்கூடிய சகோதரன் இல்ல, மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணக்கூடியது என்பது மிக
கீழ்த்தரமான ஒரு வேலை. அதை நீங்கள் எப்படி வெறுப்பீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதை வெறுக்க வேண்டும்? புறத்தை. அப்ப இது நடந்த என்ன நடந்தது சமூகத்துல? எல்லா பிரச்சனையும் முடிச்சு. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம், இவ்வளவு சுருக்கம், வட்டு சுருக்கமா அல்லாஹ் கூறிவிட்டார். பக்கரித்து இன்னும் பேச இருக்கின்றது. எனவே நான் இன்றைக்கு முடிக்கணும் என்றதுக்காக வேண்டி அடுத்தடுத்த ஆயத்துக்கு நாங்கள் போவோம். இன்ஷா அல்லாஹ். புறத்தை பற்றி நிறைய நாங்கள் பயணங்கள் கேட்கின்றோம். பக்கரித்துவும் ஒத்தகுல்லா, அல்லாஹ் தாலா அடுத்தது திரும்ப கூறுவா இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம். நடந்ததெல்லாம் நடந்து விட்டது. அல்லாஹ் தாலா பாவத்தை அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். தவ்வாப் என்றது தாயிப் என்றதுக்கும் தவ்வாப் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தவ்வாப் என்று அதிகம் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். பாவம் செய்யக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த அதிகமான பாவத்தை அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ரஹீமுன், அதே போன்று கருணை மிக்கவனாக இருக்கின்றான். அடுத்த கட்டமாக அல்லாஹ் தாலா அடுத்த கட்டளை பொதுவான கட்டளை. இது முழு மனித சமுதாயத்துக்குமான கட்டளையை அல்லாஹ் தாலா அதாவது கூறுகின்றான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே. இது முஃமின்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாரும். இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்பதற்கு சுப்ஹானல்லாஹ், இதிலே அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்துடைய அந்த அடிப்படையை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். அதிலே அந்த ஒற்றுமை, அந்த வசனத்தை கேட்டுவிட்டால் ஒற்றுமை என்பது மற்றவர்கள், அதாவது மற்ற ஒரு சகோதரர் மற்றவரை மதிப்பதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். யா அய்யுஹன் நாஸ், மக்களே. இன்னா ஹலக்னாக்கும், உங்களை நாங்கள் படைத்தோம். மின் தகரின் வ உன்ஸா, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலும். விஷயம் முடிச்சு. அப்ப என்ன, நீங்க எல்லாரும் என்னதான் உங்களுடைய நிறம் வித்தியாசமாக இருந்தாலும், உங்களுடைய கோத்திரம் வித்தியாசமாக இருந்தாலும், உங்களுடைய குலம் வித்தியாசமாக இருந்தாலும், உங்களுடைய அந்தஸ்து வித்தியாசமாக இருந்தாலும், நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மகன், ஒரு தாய் பிள்ளை. அது சொல்லிட்டா என்னது, என்னதான் நீங்க இருந்தாலும் அடுத்தவர் உங்களுக்கு சகோதரன். அப்ப ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டு அவர்கள் அதிபராக இருக்கின்ற நேரத்திலே ஒருவர் ஏதோ கேட்கின்றார், உரிமையாக கேட்கின்றார். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார், நீங்க எந்த உரிமையோடு நீங்க கேட்கிறீங்க? எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய உறவு ஒன்று இருக்குன்னு அந்த உறவு ஏற்றுங்க. என்ன உறவு இருக்கின்றது? நான் கோத்திரத்திலே வித்தியாசமானவன், நீங்க ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை என்று ஒரு இதை விட வேறொரு உரிமை இல்லை என்று அவர்கள் கேட்டதை அப்படியே கொடுத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையிலே இருந்து, ஒரு தாய் அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் ஆக்கியிருப்பது லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வம்சத்துடைய நீங்க இந்த ஆளுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு. லாலி தஃபாஹரு, நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு இல்ல. உங்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது பெருமை அடிப்பதற்கு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு அற்பமான விந்திலிருந்து படைத்திருக்கின்றான். இன்னா ஹலக்னாகும் மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின். எனவே அற்பமான ஒரு இதிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்ட நீங்கள் பெருமைக்கு தகுதி கிடையாது, பெருமை அடிக்க முடியாது. உங்களுடைய கோத்திரத்தால், உங்களுடைய குலத்தால் எந்தவித பெருமையும் உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அதற்கான அளவுகோல் எங்கே இருக்கின்றது, உண்மையான கண்ணியமானவர் யார் என்பதனை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களிலே மிகச் சிறந்தவர் யார்? அத்காக்கும், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள். தக்வா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் எடுத்து நடப்பது, அவன் தடுத்தவைகளை தவிர்த்து நடப்பது. யாரெல்லாம் இதற்குள்ள வருகின்றார்களோ அவர்தான் மேலானவர். என்னதான் நீங்கள் செல்வத்திலே முந்தி இருந்தாலும், படிப்பிலே முந்தி இருந்தாலும், உங்களிடத்தில் இந்த அடிப்படை, இந்த அளவுகோலிலே நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. இன்ன அக்ரமக்கும், அல்லாஹ் தஆலா கூறிவிட்டார், முடித்து விட்டார். ஹலாஸ். அல்லாஹ்விடத்திலே மிகவும் அந்தஸ்திலே பெரியவர் யார் என்று சொன்னார்? அத்காக்கும். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், உங்களிலே மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். எனவே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மிக அந்தஸ்துள்ளவர். அதே போன்று ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் யார் ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சோடிகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அந்த தகமை இருக்கின்றது. அவர்கள் தான் அந்தஸ்தால் மேலானவர்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக கூறிவிட்டார். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்கு அறிபவனாகவும் எல்லாவற்றையும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான்.
அடுத்ததாக அல்லாஹு தாலா அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து ஈமானுடைய அளவுகோலை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். காலத்தில் அஅராபு ஆமன்னா, நாட்டுப்புற அரபிகள் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கூறுகின்றார்கள், ஆமன்னா நாங்கள் விசுவாசம் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். இது யார் நாட்டுப்புற அரபிகள் என்று சொன்னால் யார் என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே அதாவது கருத்து தஃசீருடைய உலமாக்களிலே மிகச் சிறந்த ஒரு கருத்தாக அவர்கள் கூறக்கூடியது என்னன்னு சொன்னால், முனாஃபிகீன்களை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். முனாஃபிகீன்கள் தான் இந்த அதாவது முனாஃபிகீன்களை பற்றி தான் இந்த சம்பவம் கூறப்படுவதாக இமாம் புகாரி போன்ற தஃசீருடைய உலமாக்கள்ல மிக மிக அதிகமானவர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்று சொன்னால், இதிலே கூறப்பட்ட நாட்டுப்புற அரபிகள் என்றால் பொதுவாக எல்லா நாட்டுப்புற அரபிகளும் கிடையாது, முனாஃபிகீன்களை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதாக கூறுகின்றார். அல்லாஹு அலம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அந்த நாட்டுப்புற அரபிகள் வந்து உங்களிடத்திலே கூறுகின்றார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஆமன்னா நபியை நீங்கள் கூறுவீர்களாக, லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு நீங்கள் கூறுங்கள், அஸ்லம்னா நாங்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டோம், இஸ்லாத்தை தழுவினோம், இல்லாவிட்டால் உங்களுக்கு நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்றுதான் கூறுங்கள். ஈமான் கொண்டதாக நீங்கள் கூற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றார். வலம்மா எதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், இது இன்னும் உங்களிடத்திலே ஈமான் வந்து சேரவில்லை. இதுக்கு பின்னால் சேர வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் இன்னமும் சரியான ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே வரவில்லை. எனவே இந்த துண்டை அதாவது இந்த வாக்கியத்தை வைத்து கூட அந்த தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்து எனக்கு வந்து உறுதியாகின்றது. அப்படி என்று சொன்னால் என்னென்று சொன்னாலும், அதாவது முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்திலே ஈமான் இருக்கும். ஆனா இங்கே முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தை மறைத்து கொண்டு, அதாவது இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு குஃப்ரை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனாஃபிகீன்களை தான் அல்லாஹ் தஆலா நாடுவதாக தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை கண்டிக்கின்றான். வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே இதுவரைக்கும் ஈமான் நுழையவில்லை, நுழைய வாய்ப்பு இருக்கின்றது. என்ன செய்தால் உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் வரும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் வழிபட்டால், சரியான முறையிலே நம்பி நீங்கள் அவர்களை வழிபட்டால், லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய நல்லறங்களிலே எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா குறைத்து விட மாட்டான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் மன்னிக்க கூடியவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். எனவே ஈமான் உங்களிடத்திலே இன்னும் வரவில்லை. ஈமான் சரியா அல்லாஹ்வை வழிபடுவது கொண்டும் அவனுடைய தூதரை சரியான முறையிலே வழிபடுவது கொண்டும் தான் ஈமான் வர வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் உண்மையான முறையிலே செய்துவிட்டால் ஈமான் உங்களிடத்திலே வந்து சேரும் என்பதனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூறுகின்றான். எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை நோக்க வேண்டும். சில பேர் கூறுகின்றார்கள், அதாவது குர்ஆன் இருந்தா மட்டுமே போதுமே, எங்களுக்கு குர்ஆனை மட்டும் நான் பின்பற்ற, எனக்கு சுன்னா தேவையில்லை. அப்படி சொன்னா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாமா? ஏன்? குர்ஆன் என்று சொன்னதே ரசூலுல்லாஹை பின்பற்றுவதாக குர்ஆன் கூறுகின்றது. வஇன் துதிஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் வழிபட்டால் தான் குர்ஆனை பின்பற்றியதா நீங்கள்? எனவே யாருக்கும் கூற முடியாது, நான் குர்ஆனை மட்டும் பின்பற்றுகின்றேன், நான் வந்து ரசூலுல்லாஹை ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பின்பற்ற தேவையில்லைன்னு சொன்னா அவருடைய வாதம் பிழை. குர்ஆனை மட்டும் பின்பற்றுவது எப்படி நாங்கள் சொல்லுவது? குர்ஆன் கூறி இருக்கின்றதை எப்படி சொல்ல வேண்டும் என்று, ஹஜ் செய்வது எப்படி, உம்ரா செய்வது எப்படி, எல்லாம் சுன்னா இல்லாமல் அது நடக்க மாட்டாது. எனவே அதற்கும் ஒரு பதிலாக இந்த வசனம் இருக்கின்றது. உண்மையான முறையிலே நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபட்டால் தான் குர்ஆனை பின்பற்றியவர்களாக மாறுவீர்கள், முஸ்லிம்களாக மாறுவீர்கள் என்ற அளவுகோலை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டார். அடுத்ததாக தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே முஃமின்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதனையும் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? முஃமின்கள் என்று சொன்னாலே இதுதான் என்பதனை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் உறுதியான முறையிலே நம்புகின்றார்களோ, அதே போன்ற அந்த நம்பிக்கையிலே தும்மலம் யர்தாபு, எந்தவித சந்தேகத்தையும் அவர்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, எந்தவித சந்தேகமும் கொள்ளாது அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அத்துடன் அடுத்த கண்டிஷன், வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுடைய உயிரை தியாகம் செய்வது கொண்டும் அவர்களுடைய செல்வத்தை செலவழிப்பது கொண்டும் ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் தான், ஜிஹாது செய்து
அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி அந்த நம்பிக்கையில எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்பவர்கள் தான் உண்மையான முஃமின். எனவே முனாஃபிகீன்கள்ட்ட அந்த பண்பு இருக்குதா? முனாஃபிகீன் என்றா யாரு? அந்த காலத்துல இருந்த முனாஃபிக் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு என்னது ரசூலுல்லாஹ்க்கு முஸ்லிம் மாறி நடித்து கொண்டு குஃப்ரை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் முனாஃபிக். எனவே அதிலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்ற உலாயிகஹும் ஸாதிகூன், அத்துடன் அவர்கள் அதிலே உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் முஃமின்களே தவிர இது இல்லாமல் நீங்கள் என்னதான் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை அல்லாஹ் தஆலா உண்மையாக கண்டித்து கூறுகின்றார். தொடர்ந்தும் அப்போது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் அவர்கள் திரும்பவும் கூறினார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே, நாங்கள் ஈமான் கொண்டுதான் இருக்கின்றோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்பதனை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். குல், நபியை நீங்கள் கூறுவீர்களாக, அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், நீங்கள் மார்க்க வழிபாடுகள் பற்றி நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய மார்க்க வழிபாடுகள் பற்றி அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறிவிக்க விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய உள்ளம் எதனை கூறுகின்றது என்பதனையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதனை அவர்களுக்கு கண்டித்து ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூறுமாறு கூறுகின்றான். அத்துடன் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் உங்களுக்கு உபகாரம் செய்து விட்டதாக கூறுகின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் அதனால் உங்களுக்கு ஏதோ நன்மை கிடைத்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் எனக்கு எந்த உபகாரமும் செய்து விட்டதா நீங்கள் கருத வேண்டாம். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு என்ன சரி கிடைக்கும் என்று நீங்கள் ஒரு நாளும் கருத வேண்டாம். பலில்லா, அதுக்கு மாற்றமாக பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையான முறையிலே ஈமானின் பக்கம் நீங்கள் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டால் அதற்கு அல்லாஹ் தான் காரணமாக இருக்கின்றான். அல்லாஹ் தான் அப்படியான ஈமானின் பக்கம் உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி இருக்கின்றான். எனவே அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கின்றது. அல்லாஹ் உங்கள் மீதுதான் உபகாரம் செய்திருக்கின்றானே தவிர அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கோ அதே போன்ற இஸ்லாத்துக்கோ எந்தவித உபகாரமும் கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா கண்டித்தே அவர்களுக்கு கூறிவிட்டார். எனவே இந்த வசனங்கள் எல்லாம் அந்த முனாஃபிகீன்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா கூறுவதாக தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று தொடர்ந்து இறுதி வசனமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். இதெல்லாம் அவர்களுக்கு மறைமுகமான, அதாவது அவர்களுக்கு தெளிவான அடி. அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொண்டு குஃப்ரை மறைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்து இருக்கின்றான் என்பதனை தெல்ல தெளிவாக அவர்களுக்கு படக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த சூராவுடைய இந்த பகுதி முனாஃபிகீன்களுக்கு பெரிய ஒரு அடியாக இருந்ததாக தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வானங்களிலே உள்ளவற்றையும் அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடியவற்றையும், அதாவது அங்கே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். எனவே இத்துடன் இந்த சூரத்துல் ஹுஜராத் நிறைவு பெறுகின்றது. உண்மையிலே சூரத்துல் ஹுஜராத்துடைய இந்த இறுதி பகுதி பெரிய ஒரு தஃப்சீருடைய, அதாவது நாங்கள் பெரிதாக விளக்கம் கொடுக்கக்கூடிய தேவை ஒன்று கிடையாது என்பதையும் நான் உணர்ந்தேன் பார்க்கின்ற நேரத்திலே. ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா தெளிவாகவே அந்த விடயங்களை கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த சூரத்துல் ஹுஜராத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். எனவே இதிலே அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா இதனை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். இதிலே ஏதாவது சரியாக நான் கூறியவற்றை இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது, தவறாக எதுவும் கூறியிருந்தால் அது ஷைத்தானிடத்திலே இருந்து வந்தது. அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். எனவே இன்னொரு வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.